என்றது யோசித்து பாருங்க. அப்படியானால் அந்த காலத்திலேயே யூதாவின் கொடிதான் யுத்தத்திலே முன் சென்றது. மூன்றாவுடைய வேலை என்னவென்றால், எங்கெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ அங்கெல்லாம் கொடியேற்றுவார்கள். மூன்று காரியம் செய்வாங்க. நம்பர் 1, யுத்தம் வரும்போது they will announce it, யுத்தம் வரப்போகுது. இரண்டாவது, யுத்தம் வரும்போது அந்த யுத்தத்திலே முன் செல்லுவார்கள். மூன்றாவது, யுத்தம் வெற்றி பெறும்போது கொடியேற்றுவார்கள். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சொல்றாரு, எங்கெல்லாம் உனக்கு யுத்தம் வரப்போதோ அங்கெல்லாம் உனக்கு சொல்லுவேன், உன் வாழ்க்கை யுத்தம் வரப்போகுது. உனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரியும். ஆனால் வரும்போதே நான் அதற்கென்று ஆயத்தமாக்கி கொள்ளுவேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு சொல்லுவாங்க கேதரிங், யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துவது. இரண்டாவது, யுத்தத்துக்கு முன் செல்வது. மூன்றாவது, யுத்தம் வெற்றி பெறும்போது கொடியேற்றுவது. புரிந்து கொள்ளாமேன்னு சொல்லணும். ஒருவேளை எனக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி, ஆனால் தேவன் சொல்றார், உன் வாழ்க்கையிலே இது இது இப்படி, இந்த ஏமாற்றம், இந்த வியாதி, இந்த பலவீனங்கள், இந்த கண்ணீர், இந்த பாடுகள், வேதத்தில் சொல்ல அந்த ஒரு 3 காரியங்களை திரையிலே போடுவார்கள். கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல காரியங்கள். நம்பர் 1, டிசாஸ்டர். ஏதாவது ஏராளமான பேரழிவுகள் இந்த தேசத்தில் நடந்தது, நம்முடைய குடும்பங்களில் நடந்தது, நம்முடைய ஊழியங்கள் நடந்தது, ஏன் உலகம் முழுவதும் நடந்தது. God knows. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? தேவனுக்கு தெரியுமா தெரியாது? அது ஹலோ, அந்த கொடியேற்றுகளோட வேலை என்ன தெரியுமா? கொடியேற்ற வேலை யுத்தம் ஆரம்பிக்க உடனே, when I get the sign, அந்த 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 அடையாளம் தெரிஞ்ச உடனே அவன் வேலை என்ன தெரியுமா? அவனுக்கு வேற வேலையே இல்லை. அவன் வேலையை கொடியேற்றுகிற வேலை. ஆமென் சொல்லுங்க. அந்த வேலையை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக செய்கிறார். அந்த வேலையை ஆண்டவர் உனக்காக எனக்காக செய்கிறார். என்ன சொல்ல தெரியுமா? when there's a problem arises, ஒரு பிரச்சனை வரும்போது தேவன் சொல்லுவாரு, மகளே உனக்கு பிரச்சனை, நான் முன்னால போறேன். உனக்கு ஒரு பிரச்சனை, உன் பக்கத்தில் நான் கூட இருக்கிறேன். வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தில் அவனுக்கு விரோதமாய், என்னங்க அந்த வசனம் என்ன ரொம்ப தொட்டுது? கர்த்தருடைய ஆவியானவர், என்னங்க கர்த்தருடைய ஆவியானவர். யோசித்து பாருங்க. நான் பலவீனன், நான் சோர்ந்து போகிறவன், மறந்தவன், மறுதலித்தவன், பின்மாறி போனவன், ஜெபிக்க மறந்தவன், வேதம் வாசிக்க மறந்தவன், ஊழியம் செய்ய மறந்தவன், சபையை மறந்தவன். அதில் போட்டிருக்குது. அவங்க யார் என்று சொன்னால், வாசித்து பாருங்க 59:2. அவள் யார் என்றால் அக்கிரமக்காரர்கள். உங்கள் அக்கிரமங்களே. அடுத்து 2ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, அவர்கள் தேவனுக்கும் அவளுக்கு இடையே ஒரு இடைவெளி இருக்கிறது. தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவே என்ன இருக்குது? இடைவெளி இருக்குது. ஹலோ, இதான் வாழ்க்கையில் மிக துக்கம்.